நன்னூலின் ஆசிரியர் யார்? பவணந்தி முனிவர். நன்னூலின் ஆசிரியர் யார்? பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவரின் ஆசிரியர் யார்? சன்மதி முனிவர். பவணந்தி முனிவரின் ஆசிரியர் யார்? சன்மதி முனிவர். யாருடைய வேண்டுதலுக்கு இணங்க நன்னூல் இயற்றப்பட்டது? யாருடைய வேண்டுதலுக்கு இணங்க நன்னூல் இயற்றப்பட்டது? விடை சீயகங்கன். சீயகங்கன். நன்னூலின் வேறு பெயர் என்ன? நன்னூலின் வேறு பெயர் என்ன? விடை பின்னூல் சிற்றதிகாரம். பின்னூல் சிற்றதிகாரம். பின்னூல் சிற்றதிகாரம். தொன்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? தொன்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? தொல்காப்பியம். விடை தொல்காப்பியம். தொன்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை தொல்காப்பியம். பல்குலைக்குரிசில் பவணந்தி என்று பவணந்தியாரை பாராட்டியவர் யார்? பல்குலைக்குரிசில் பவணந்தி என்று பவணந்தியாரை பாராட்டியவர் யார்? சங்கர நமச்சிவாயர். விடை சங்கர நமச்சிவாயர். நன்னூல் உரைகளுள் மிக பழமையானது யாருடைய உரை? நன்னூல் உரைகளுள் மிக பழமையானது யாருடைய உரை? விடை மயிலைநாதர். மயிலைநாதர். யாப்பருங்கல உரையையும் மயிலைநாதர் உரையையும் எவ்வாறு அழைப்பர்? யாப்பருங்கல உரையையும் மயிலைநாதர் உரையையும் எவ்வாறு அழைப்பர்? விடை வரலாற்று புதை பொருள். விடை வரலாற்று புதை பொருள். ஆண்டிப்புலவரின் தந்தை யார்? ஆண்டிப்புலவரின் தந்தை யார்? விடை பாவாடை வாத்தியார். ஆண்டிப்புலவரின் தந்தை யார்? விடை பாவாடை வாத்தியார். போர் வீரராக இருந்து பின் தமிழ் கற்று சிறந்த இயற்றமிழ் ஆசிரியராக விளங்கியவர் யார்? போர் வீரராக இருந்து பின் தமிழ் கற்று சிறந்த இயற்றமிழ் ஆசிரியராக விளங்கியவர் யார்? விடை முகவை இராமானுச கவிராயர். விடை முகவை இராமானுச கவிராயர். புவின்ஸ்லோ அகராதி வெளிவர பெரும் துணை புரிந்தவர் யார்? புவின்ஸ்லோ அகராதி வெளிவர பெரும் துணை புரிந்தவர் யார்? விடை முகவை இராமானுச கவிராயர். விடை முகவை இராமானுச கவிராயர். தமிழிலும் வடமொழியிலும் அறிஞராக விளங்கியவர் யார்? தமிழிலும் வடமொழியிலும் அறிஞராக விளங்கியவர் யார்? விடை விசாகப் பெருமாளையர். விடை விசாகப் பெருமாளையர். விடை விசாக பெருமாளையர். கருத்துரை, பதப்பொருள், உதாரணம் என்னும் மூன்றும் உடைய நூலை எவ்வாறு அழைப்பர்? கருத்துரை, பதப்பொருள், உதாரணம் என்னும் மூன்றும் உடைய நூலை எவ்வாறு அழைப்பர்? முக்காண்டிகை. விடை முக்காண்டிகை. திருப்பி சொல்கிறேன். கருத்துரை, பதப்பொருள், உதாரணம் என்னும் மூன்றும் உடைய நூலை எவ்வாறு அழைப்பர்? விடை முக்காண்டிகை. விடை முக்காண்டிகை. ஆறுமுக நாவலரின் காண்டிகை உரையை எவ்வாறு அழைப்பர்? ஆறுமுக நாவலரின் காண்டிகை உரையை எவ்வாறு அழைப்பர்? விடை ஐங்காண்டிகை. ஐங்காண்டிகை. விடை ஐங்காண்டிகை. நாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆறுமுக நாவலர். விடை ஆறுமுக நாவலர்.
நாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். தமிழ் உரைநடையின் தந்தை யார்? தமிழ் உரைநடையின் தந்தை யார்? விடை ஆறுமுக நாவலர். விடை ஆறுமுக நாவலர். அகப்பொருள் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அகப்பொருள் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை நாற்கவிராச நம்பி. விடை நாற்கவிராச நம்பி. விடை நாற்கவிராச நம்பி. நாற்கவிராச நம்பியின் இயற்பெயர் என்ன? நாற்கவிராச நம்பியின் இயற்பெயர் என்ன? விடை நம்பி நயினார். விடை நம்பி நயினார். நாற்கவிராச நம்பியின் இயற்பெயர் என்ன? விடை நம்பி நயினார். தஞ்சைவாணன் கோவை நூலின் ஆசிரியர் யார்? தஞ்சைவாணன் கோவை நூலின் ஆசிரியர் யார்? விடை பொய்யாமொழி புலவர். விடை பொய்யாமொழி புலவர். தஞ்சைவாணன் கோவை நூலின் ஆசிரியர் யார்? விடை பொய்யாமொழி புலவர். விடை பொய்யாமொழி புலவர். தஞ்சைவாணன் கோவை நூலின் ஆசிரியர் யார்? விடை பொய்யாமொழி புலவர். அகத்தியர் இந்திரகாளியர் ஆகிய இருவர் பற்றி கூறும் நூல் எது? அகத்தியர் இந்திரகாளியர் ஆகிய இருவர் பற்றி கூறும் நூல் எது? விடை பன்னிருபாட்டியல். விடை பன்னிருபாட்டியல். அகத்தியர் இந்திரகாளியர் ஆகிய இருவர் பற்றி கூறும் நூல் எது? விடை பன்னிருபாட்டியல். விடை பன்னிருபாட்டியல். பிரபந்தங்களின் இலக்கணம் கூறும் நூல் எது? பிரபந்தங்களின் இலக்கணம் கூறும் நூல் எது? விடை பன்னிருபாட்டியல். விடை பன்னிருபாட்டியல். பிரபந்தங்களின் இலக்கணம் கூறும் நூல் எது? விடை பன்னிருபாட்டியல். விடை பன்னிருபாட்டியல். 700 யானைகளை கொன்ற வீரர் மீதும் பரணி பாடலாம் என்று கூறும் நூல் எது? 700